பைபிளில் ஏராளமான முரண்பாடுகள் இருக்குது. அதில் மிகவும் முக்கியமான பைபிளின் நம்பகத்தன்மையை முற்றிலும் தகர்க்கின்ற ஒன்று என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எந்த வம்சத்தில் பிறந்தார் என்று காட்டப்பட்டிருக்கும் வரலாறு தான். மத்தேயு மற்றும் லூக்கா இந்த 2 சுவிசேஷ புத்தகங்களையும் இயேசு எந்த பரம்பரையில் வந்தவர் அப்படிங்கிற வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இரண்டுமே ஒன்றுக்கொன்று முரண்பாடாக மிகவும் கோளாறாக இருக்குது. மத்தேயு சுவிசேஷத்தின் ஆசிரியர் இயேசுவின் பரம்பரையை இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பின் வழியில் சாலமன் என்னும் தாவீதின் மகன் மூலமாக தாவீது வரைக்கும் கொண்டு போகிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 16 வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு அது தெரியுது. இப்படி இருக்கும்போது லூக்காவின் சுவிசேஷத்தில் அந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் இயேசுவின் வம்சத்தை இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பின் வழியில், ஆனால் நேத்தான் என்னும் தாவீதின் இன்னொரு மகன் மூலமாக முற்றிலும் வேறொரு திசையில் கொண்டு போகிறார். லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் 23 முதல் 38 வசனங்களை வாசிக்கும் போது இது நமக்கு தெரிய வருது. இப்போ நான் இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே யோசேப்புக்கு பிறந்தவர் இல்லை இயேசு. ஏன்னா இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார்னு பைபிள் சொல்லுது. இயேசுவுக்கு மனித தகப்பன் கிடையாது. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இறையியல் சிக்கலை தீர்க்கறதுக்காக யோசேப்புவை இயேசுவின் தகப்பன் அப்படின்னு சொல்லி பைபிளில் எழுதி வச்சிருக்கிறாங்க. சரி, இதில் இப்போ பெரிய வேடிக்கை என்னன்னா, இந்த 2 பேருமே மத்தேயு சுவிசேஷத்தை எழுதியவரும் லூக்கா சுவிசேஷத்தை எழுதியவரும் இந்த 2 பேரும் யோசேப்பு என்கிற இந்த மனிதருக்கு 2 வேறு தகப்பன் இருக்கிறதாக காட்டி ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான வம்சாவளியை கொடுத்துருக்குறாங்க. மத்தேயு இந்த யோசேப்புவின் தகப்பன் பெயர் யாக்கோபுன்னு எழுதியிருக்காரு. லூக்கா யோசேப்பு ஏலியின் குமாரன் அப்படின்னு சொல்கிறார். இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா கடவுளாகிய இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார், அவர்தான் மேசியா என்பதை நிரூபிப்பதற்கு இவங்க 2 பேரும் இயேசு எந்த வழியில் பிறந்தார் அப்படின்னு காட்டுறாங்க. அப்படி நிரூபிக்க முயற்சி பண்ணும்போது இவங்க 2 பேரும் அதை நேர்மையற்ற விதத்தில் செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இது வெளிப்படுத்துது. யூதர்களின் எதிர்பார்ப்பின்படி மேசியா என்பவர் தாவீதின் வம்சத்தில் வந்தவராக இருக்கணும். அதாவது யூதர்களின் பைபிளில் மேசியா என்பவர் தாவீதின் வம்சத்தில் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் இருக்கு. ஆனால் இயேசு தாவீதின் வம்சத்தில் பிறக்கலை. இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தவர்னு பைபிள் சொல்லுது. அவருக்கு மனித தகப்பன் கிடையாது. இந்த யோசேப்பு என்பவர் அவருடைய தகப்பன் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னபடி. ஆகையால் அவர் மேசியா என்கிற தகுதி உடையவர் அல்ல. அப்படி இருக்கும்போது யோசேப்பு தான் இயேசுவின் தகப்பன் அப்படின்னா பிறகு இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் அப்படிங்கிறது பொய்யாகுது. அவர் கன்னியின் வயிற்றில் பிறக்கவில்லை என்றால் அவர் கடவுள் என்பதும் பொய்யாகுது. அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார்னா பிறகு அவருக்கு தகப்பன் கிடையாது. தகப்பன் இல்லைன்னா பிறகு அவர் தாவீதின் வம்சத்தில் வந்தார்னு சொல்ல முடியாது. அப்போ அவர் மேசியா என்பது பொய்யாகுது. அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு சொல்லி யோசேப்புவின் வழியில் அவர் தாவீதின் வம்சத்தில் வந்தவர்னு காட்டியிருக்கிறாங்களே இந்த ஆசிரியர்கள் 2 பேரும், இது ஒரு நேர்மை இல்லாத ஒரு செயல். இப்போ இதை சமாளிக்கிறதுக்கு கிறிஸ்தவ அறிஞர்கள் என்ன சாக்கு போக்கு சொல்லுவாங்க தெரியுமா? மத்தேயு இயேசுவின் வம்ச வரலாறை யோசேப்பின் வழியில் காட்டுறாரு. ஆனால் அதை நம்ம முக்கியமாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் லூக்காவின் சுவிசேஷத்தில் இயேசுவின் வம்ச வரலாறை இந்த ஆசிரியர் மரியாளின் வழியில் காட்டுறாரு. மரியாள் தாவீதின் வம்சத்தில் வந்தவர், அதனால இயேசு தாவீதின் வம்சத்தில் வந்தவர் என்று நாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, லூக்கா எழுதியிருக்கிற அந்த வம்ச வரலாறையும் இயேசு யோசேப்புவின் வழியில் வந்தவர் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர மரியாளின் வம்சத்தை பற்றி அங்கே ஒன்றுமே எழுதலை. மரியாளின் பேரே அங்கே கிடையாது. லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். கவனிச்சிங்களேங்க, இங்கே இயேசு மரியாளின் குமாரன் அப்படின்னு சொல்லப்படலை, யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மட்டுமல்லாமல் அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தில் யோசேப்புவின் தகப்பன் பெயர் யாக்கோபுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதையும் தவிர இன்னும் பல்வேறு சாக்குகளை சொல்லி இந்த முரண்பாட்டை மறைக்க பார்க்குறாங்க கிறிஸ்தவ அறிஞர்கள். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மரியாளின் தகப்பனாகி ஏலிக்கு மகன் கிடையாது, அதனால் மரியாளை திருமணம் செய்து கொண்டதன் மூலம் யோசேப்பு மரியாளின் தகப்பனாகி ஏலிக்கு மகனாயிட்டார் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பொய். முதலாவது, மரியாளின் தகப்பன் பெயர் ஏலி அப்படின்னு பைபிள் சொல்லலை. யோசேப்பு ஏலியின் குமாரன் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் மரியாளின் தகப்பன் தாயை பற்றி எந்த குறிப்பும் பைபிளில் இல்லை. எப்படி இருந்தாலும் லூக்கா மரியாளின் வழியில் இயேசுவின் வம்ச வரலாறை காட்டலை, யோசேப்புவின் வழியில் தான் காட்ட முயற்சிக்கிறார். ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, ஏன் கிறிஸ்தவ அறிஞர்கள் இப்படி மரியாளின் வழியில் லூக்கா இயேசுவின் வம்ச வரலாறை காட்டுறாருன்னு சொல்கிறாங்க? ஏன் தெரியுமா?
மரியாள் தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர், ஆகையால் மரியாளின் வழியில் இயேசு தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர்னு லூக்கா காட்டுறார் அப்படிங்கிறாங்க. சரி, ஆனால் மரியாள் தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பைபிள் சொல்லுதா? இல்லை. தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர், மரியாள் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பைபிள் சொல்லுதா? இல்லை. பைபிளை வாசித்து மரியாள் எந்த கோத்திரத்தை சேர்ந்த பெண் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா மரியாள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னா, சகரியாவின் மனைவி எலிசபெத் ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்த பெண் அப்படின்னு லூக்கா 1:5 சொல்லுது. அந்த எலிசபெத்தும் மரியாளும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு லூக்கா 1:36 சொல்லுது. அப்போது பைபிளில் மரியாள் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு எந்த குறிப்பும் இல்லை. இரண்டாவது, பைபிளில் மரியாள் எந்த கோத்திரத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தான் நம்ம முடிவு கட்டணும். ஆக லூக்கா மரியாளின் வழியில் இயேசு தாவீதின் குமாரன் என்று காட்டுகிறார் அப்படின்னு இவங்க சொல்றது கொஞ்சம் கூட அர்த்தமில்லாத அபத்தமான ஒரு வாதம். லூக்கா மரியாளின் வழியில் இயேசுவை தாவீதின் குமாரன் என்று காட்டுவதற்கு முயற்சி செய்திருக்க மாட்டார். ஏன்னா இந்த லூக்கா தான் மரியாள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு 1 அதிகாரத்தில் அடையாளப்படுத்தியிருக்கார். தாவீது லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்படி பார்க்கும்போது லூக்காவும் யோசேப்பு வழியாகத்தான் இயேசுவின் வம்ச வரலாற்றை காட்டியிருக்கிறாரே தவிர மரியாளின் வழியில் காட்டவில்லை அப்படிங்கிறது தெளிவாகுது. இப்போ பிரச்சனை என்னென்னா, லூக்கா யோசேப்புவின் தகப்பன் ஏலி அப்படிங்கிறார், ஆனால் மத்தேயு யோசேப்புவின் தகப்பன் யாக்கோபு அப்படிங்கிறார். மத்தேயு சாலமோன் வழியில் இயேசு வந்ததாக சொல்கிறாரு, லூக்கா நாத்தானின் வழியில் இயேசு வந்ததாக சொல்கிறார். ஏன் இத்தனை குழப்பம்? இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா பைபிள் எப்படி நம்பத்தகாத ஒரு புத்தகம் அப்படிங்கிறது எளிதாக நமக்கு புரிய வரும். ஏன் இப்படி 2 ஆசிரியர்களும் முன்னுக்கு பின் முரணாக எழுதியிருக்கிறாங்க? காரணம் என்னென்னா, நேர்மையாக எழுதணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கம் கிடையாது. உண்மையை பதிவு செய்ய வேண்டும் என்பது இவங்களுடைய நோக்கம் கிடையாது. அதாவது இருவருக்குமே இயேசுவை மேசியா என்று காட்ட வேண்டும் என்கிற நோக்கம். கிறிஸ்தவம் எப்படி உருவானது அப்படிங்கிற தலைப்பில் நான் வெளியிட்ட வீடியோவில் இதை பற்றி இன்னும் விரிவாக பேசியிருக்கேன். இயேசுவை மேசியா என்று காட்டுவதற்காக அவருடைய சீடர்கள் அவருடைய மரணத்துக்கு பிறகு எப்படி புது கதைகளை எல்லாம் உருவாக்குனாங்க அப்படின்னு அதில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். இப்போது இந்த மத்தேயு லூக்கா ஆகிய சுவிசேஷ புத்தகங்களை எழுதினவங்களும் அதே போல் இயேசுவை மேசியாவாக காட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தில் எழுதுகிறாங்க. அவரை மேசியாவாக காட்டணும் அப்படின்னா அவர் தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர் அப்படின்னு சித்தரிக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாடு அதை ஒரு அடையாளமாக காட்டுது, அதுதான் தீர்க்க தரிசனம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, அவர் தாவீதின் வம்சத்தில் பிறந்தார் என்று காட்ட வேண்டும் என்றால் யோசேப்புவுக்கு அவர் பிறந்தார்னு காட்டணும். அப்படி காட்டினால் பிறகு அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்று இவர்கள் இருவரும் எழுதியிருக்கும் பொய் அம்பலமாயிரும். ஆகையால் ஒரு பக்கத்தில் அவர் மனித தகப்பன் இல்லாமல் கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்று சொல்லிக்கொண்டு மறுபக்கத்தில் அவருக்கு தகப்பனாக இல்லாத யோசேப்புவை எப்படியாவது அவருக்கு தகப்பனாக காட்ட வேண்டும் என்பதற்காக இருவரும் தங்கள் சுய வழிகளில் ஒரு வம்ச வரலாற்றை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? இவ்வளவு முரண்பாடுகள், சாக்குப்போக்குகள் மற்றும் நேர்மையற்ற ரீதியில் தங்கள் இறையியல் கொள்கைகளை நிரூபிக்க பைபிள் ஆசிரியர்கள் எடுத்திருக்கும் முயற்சிகள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர்கள் சொல்வதெல்லாம் இறைவனிடமிருந்து வந்த உண்மைகள் அல்ல, மாறாக இவை அனைத்தும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கற்பனை கதைகள் என்பது தெளிவாகிறது. பைபிள் தேவனுடைய வார்த்தை அல்ல, மனிதனுடைய வார்த்தை.